Good morning everyone. இன்னைக்கு என்னோட டாபிக் என்னன்னா effects of cutting corners of the polythene cover. Small changes can make a big difference. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம இப்ப ஃபேஸ் பண்ற ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னா global warming, climate change, over population, pollution, solid waste management, urbanization, deforestation நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு எல்லாமே நேரடியாவோ இல்ல மறைமுகமாகவோ பிளாஸ்டிக் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுலயுமே சிங்கிள் டைம் யூசேஜ் பிளாஸ்டிக் அது ரொம்பவும் ஆபத்தானதா இருக்கு. நம்ம கவர்மெண்ட் எவ்வளவுதான் நடவடிக்கைகள் எடுத்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ரீசைக்கிள் பண்ணிட்டே இருந்தாலும் இதால நமக்கு ஏற்படுற தாக்கம் மட்டும் குறையவில்லை. பிளாஸ்டிக்கை எரிச்சாலும் புதைச்சாலும் ரீசைக்கிள் பண்ணாலும் பிரச்சனை தான். அது மக்களுக்கு 100-1000 வருஷம் தேவைப்படும். அதுக்குள்ள அது நம்ம என்விரான்மெண்ட்டை ரொம்ப பாதிக்குது. சின்ன சின்ன பெட்டி கடையில இருந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்குமே இன்னைக்கு நம்ம தினசரி பொருட்கள் எல்லாத்தையுமே பாலித்தீன் கவர்ஸ்ல தான் பேக் பண்ணி தராங்க. ஸ்டேஷனரி வரைக்குமே எல்லாமே பாலித்தீன் கவர்ஸ்ல தான் வருது. அதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி நம்ம அதை கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம அந்த கவரை தூக்கி போட்டுடுறோம். இதுல தான் நமக்கே தெரியாம நம்ம ஒரு தப்பு பண்றோம். அந்த பேக்கெட்ஸோட கார்னர்ஸை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுடுறோம். அந்த சின்ன துண்டு மண்ணிலையோ இல்லை தண்ணிலையோ கலந்து மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் அந்த பொல்யூஷனுக்கு ஒரு வழி வகிக்கிறது. இது கேட்கறதுக்கோ இல்லை பார்க்கறதுக்கோ சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா இது நம்ம என்விரான்மெண்ட்ல ரொம்ப பெரிய ஆபத்தை விளைவிக்குன்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லை. எய்ம் என்னன்னா பாலித்தீன் கவர்ஸோட ஓரங்களை வெட்டி தனியா எடுக்கிறத நிறுத்தணும். பிளாஸ்டிக் பத்தியும் அதோட தீமையை பத்தி எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும். மைக்ரோ பிளாஸ்டிக் பத்தியும் அதை நம்ம எப்படி தடுக்கலான்றத பத்தியும் விழிப்புணர்வு கொடுக்கணும். பயார ஊக்குவிக்கணும். இந்த பால், தயிர், எண்ணெய், சிறுதானியங்கள், பருப்பு, மசாலா தூள்ல இருந்து மஞ்சள் தூள் வரைக்குமே எல்லாமே பாலித்தீன் கவர்ஸ்ல தான் பேக் பண்ணிட்டு வந்து தராங்க. எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்து அதோட ஓரங்களை வெட்டுறது ஒரு வீட்டுமே ஒரு முக்கியமற்ற பழக்கமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு முறையுமே நம்ம அந்த பிளாஸ்டிக்கோட கார்னர்ஸை வெட்டி தனியா எடுக்கும் போது அது போய் நீர் ஆதாரங்கள்லயும் இல்ல தொட்டிலையோ கலந்துருது. அந்த மீன்கள் அதையும் அறியாம அது சாப்பிட்டுருது. சராசரி குடும்பம் ஒரு நாளைக்கு 2-3 பால்னா தயிர் பாக்கெட் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு நம்ம உணவுப் பொருட்களோட இதுவே 10-15 பேக்கெட்ஸ் கார்னர்ஸை நம்ம கட் பண்றோம். ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்திலே 10-15 பேக்கெட்ஸ்னா ஒரு நாள் ஃபுல்லும் ஒரு நாளைக்கு 5-10 மில்லியன் இந்த பாலித்தீன் கட் அவுட்ஸ் உருவாகுது. அது மட்டும் இல்லாம இந்த பாலித்தீன் கட் அவுட்ஸை மறுசுழற்சி செய்யறதுன்றது ஒரு சாத்தியமற்ற விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாம இது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா மாறி ஏற்கனவே பறந்து விரிஞ்ச இந்த உலகத்தில் இருக்கிற பொல்யூஷன் மட்டும் இல்லாம இது நம்ம இயற்கையோட இருக்கிற அமைப்புகளை ரொம்பவும் பாதிக்குது. இந்த சின்ன பிளாஸ்டிக் துண்டுகளை நம்மளால மறுசுழற்சி செய்யவே முடியாதது. அது மட்டும் இல்லாம பால் பேக்கெட் ரொம்ப குறைவான அடர்த்தி கொண்ட பாலி எத்திலீன்றதை வச்சு தயாரிக்கிறாங்க. அது பாலி எத்திலீன் பிளாஸ்டிக்கோட ஒரு துணை பிரிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில எந்த விதமான வடிவத்துக்கும் சேராம மறுசுழற்சி செய்யாம இருந்தா அது மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்றோம். 5 மில்லிமீட்டருக்கு சின்னதா இருந்தா அதை நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்றோம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நீர்வாழ் உயிரினங்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கிறது. கார்னர்ஸ் ஆஃப் த பாலித்தீன் கவர்ஸ். பாலித்தீன் கவர்ஸோட ஓரங்களை நம்ம வெட்டி தனியா எடுக்காம ஹாரிசான்டலா வெட்டி இதை விட்டு பிரியாமையே வச்சிருக்கணும். ஒருவேளை நம்ம வெட்டும் போது அந்த பேக்கெட் தெரியாம கையோட வந்துட்டா கூட அதுலயே நம்ம அந்த சின்ன துணை நம்ம அதுலயே போட்டுடணும். இது ஒரு சின்ன மாற்றமா தெரியல, ஆனா நம்ம இதை செஞ்சா ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால தடுக்க முடியும். நம்ம முழு பேக்கெட்டையுமே டஸ்ட்பின்ல போடுறதால மறுசுழற்சி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளால மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷனை தடுக்க முடியும். பால் பேக்கெட், தயிர் பேக்கெட் ஆனா கூட நம்ம ஹாரிசான்டலா தான் கட் பண்ணும். நம்ம இந்த மாதிரி கார்னர்ஸை வெட்டி தனியா எடுக்க கூடாது. சூழலை பாதுகாப்பது நம் ஒருவரின் கடமை.
பிளாஸ்டிக் கவர்களின் மூலைகளை வெட்டுவதை நிறுத்தலாம். அதேபோல் யாருமே வெட்டாமல் இருக்க விழிப்புணர்வு கொடுக்கலாம். இந்த சிறிய படி நிலத்தன்மை வனவிலங்குகளை பராமரிப்பதிலும் மற்றும் நம் பூமியை பாதுகாப்பதிலும் நாம் பங்கேற்கலாம். இந்த சிறிய குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நாம் அனைவரும் இடைநிறுத்தவும் பிரதிபலிக்கவும் மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் இது. இந்த சிறிய பிளாஸ்டிக் துண்டை நாம் நினைவில் கொண்டால் நம் பூமிக்கும் வனவிலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நாம் குறைக்கலாம். So let's make it a habit. Do not cut corners, and together we can help create a more sustainable, compassionate world. Save Earth, save future. Thank you.